வணக்கம். நான் எஸ்கே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரோட பிரச்சாரத்துக்கு போகும்போது, வன்னியர்களுக்கான 15% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லியிருந்தீங்களே, அதை வந்து நீங்க ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்டிருப்பாரு. இந்த இடஒதுக்கீடு ரிக்வெஸ்ட்டை வந்துட்டு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த இடஒதுக்கீடுனா என்ன, இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை மட்டும் நான் வந்து ஒரு ப்ரீஃபாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு முயற்சி பண்ணேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். 1921க்கு முன்னாடி வரைக்கும் ரிசர்வேஷனே கிடையாது. அந்த ரிசர்வேஷன் டைமில் வந்துட்டு பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு நம்ம இருந்திருக்கோம். அந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு அதிகமான அரசாங்க பதவிகளையும் அரசாங்க சலுகைகளையும், அதாவது பிரிட்டிஷ்காரங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள், அவங்க கொடுக்கக்கூடிய வேலைகளில் வந்துட்டு அதிகமாக ஆதிக்கம் செலுத்தினது வந்துட்டு பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த 1921 வரைக்கும் 1921 வந்துட்டு ஈவேரா அவர்கள் வந்துட்டு ஒரு போராட்டத்தை வந்துட்டு ரைஸ் பண்ணுறாரு. அந்த 1921லேருந்து 27 வரைக்கும் அவர் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரணும், இடஒதுக்கீடை வந்துட்டு கொண்டு வரணும். மற்ற சாதிக்காரங்களும் மற்ற மதத்துக்காரங்களும் வந்துட்டு இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வேலைகள்லையும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய படிப்புகள்லையும் கல்வி முன்னுரிமைகள்லையும் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு இடஒதுக்கீடு வேணும், அவங்களையும் வந்துட்டு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுத்து ஒரு ரிசர்வேஷன் ஒன்று வந்து ரைஸ் பண்ணுறாரு. அது வந்து 1921 வந்துட்டு முடியலை, 27 வந்துட்டு அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி வந்துட்டு 44% வந்துட்டு ஜென்ரல் கோட்டாவுக்கு, அதாவது பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு 44%, 16% வந்துட்டு சிறுபான்மையர், இந்த முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ், அப்புறம் வந்துட்டு பிராமின்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு 16%, எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 8% வந்துட்டு கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்துட்டு 68% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடஒதுக்கீடை வந்துட்டு 1950 வரைக்கும், அதாவது இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்துட்டு நிறுவுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 44% இருக்கு இல்லைங்களா, அந்த பேக்வர்ட் கிளாஸ், அதை வந்து 25% வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறாங்க 1951. 1951 1970 வரைக்குமான காலகட்டங்களில் இதே பர்சன்டேஜ் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. 1970 வந்துட்டு கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு ரிசர்வேஷனை வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறாரு. அந்த ரிவிஷனில் வந்து மொத்தம் 41% ஆஃப் ரிசர்வேஷனை வந்துட்டு கொண்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி 25% இருந்தது. இந்த 70 வந்துட்டு 41% மாத்துறாரு. அந்த 41 16% வந்துட்டு பிசிக்காகவும், 17% எம்பிசிக்கும், 8% வந்துட்டு எஸ்சி எஸ்டி இவங்களுக்காகவும் வந்துட்டு அதை பாஸ் பண்ணியிருப்பாரு. அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் 72லேயே வந்துட்டு 71லேயே வந்துட்டு இன்னொரு ரிவிஷன் கொண்டு வர்றாங்க. அதில் வந்துட்டு 31% வந்துட்டு பேக்வேர்டு கிளாஸ்க்கும், 18% வந்துட்டு எஸ்சி எஸ்டிக்கும் சேர்த்து மொத்தமாக 49%. 71 வந்துட்டு 49% வந்துட்டு அவங்க ரிசர்வேஷனை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. 79 எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடை இன்னும் வந்துட்டு அதிகம் பண்ணுறாங்க. 31%லேருந்து பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு 50% ஆக்குறாங்க. இவங்களை வந்துட்டு 16லேருந்து 18% ஆக்கி டோட்டலாக 68%க்கு வந்துட்டு இந்த இடஒதுக்கீடை வந்து கொண்டு வர்றாங்க 79. இந்த இடஒதுக்கீடை வந்துட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபார்வர்ட் காஸ்டெல்லாம் வந்துட்டு இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. இந்த அகெயின்ஸ்டை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸை ஃபைல் பண்ணிட்டு இந்த இடஒதுக்கீடு வந்துட்டு சரியாக இல்லை, இந்த இடஒதுக்கீடை வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும், இந்த ரிவிஷன் வந்துட்டு எங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு ஆணையம் ஒன்று அமைக்க சொல்லி, இது நிஜமாவே இந்த இடஒதுக்கீடு வந்துட்டு எல்லா மக்களுக்கும் வந்துட்டு போய் சேருதா, சரியான மக்கள் தான் இதை வந்துட்டு உபயோகப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு அம்பாசங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தம் 11 சாதிக்காரங்க, அதாவது 34.8% இருக்கக்கூடிய 11 சாதிக்காரங்க 50.7% வந்து அரசாங்க வேலைகளிலும், 62.7% ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயும், அதாவது தொழில்முறை கல்வியிலையும் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. அது போக அவங்க 53.4% வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ரிப்போர்ட்டில் வந்து இதை அவர் சொல்கிறாரு. இந்த ரிப்போர்ட் வந்துட்டு
அவங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. இந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு 17 கேஸ்ட்டு ஃபார்வர்ட் கேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ண சொல்லியும் 34 கேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியும் அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இது அந்த என்னென்ன கேஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணலை. இந்த ரெண்டையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி டோட்டலாக 29 கேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஒரு கேஸ்ட்டையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணலை. ஸோ டோட்டலாக 29 வந்துட்டு ஆட் ஆன் பண்ணி அதை வந்து பேக்வர்ட் கிளாஸில் வந்துட்டு லிஸ்ட் பண்ணிட்டாங்க. 1980 to 89 காலகட்டங்களில் வந்துட்டு இந்த ரிசர்வேஷன் டோட்டலாக 68% இருந்திருக்கு. இந்த 68% வந்துட்டு மாறினதுக்கப்புறம் 1 இயர் சங்கம் இருக்காங்க இல்லைங்களா. 1987 வந்துட்டு 1 இயர் சங்கம், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டில் இப்போது அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர்கிட்ட வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வைக்கிறாரு. இந்த மாதிரி 20% வந்து எங்களுடைய சாதிக்கு வந்துட்டு நீங்கள் எங்களோட சாதி மக்களுக்கு வந்துட்டு இந்த 20% வந்துட்டு கொடுக்கணும், இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் இதை கன்சிடர் பண்ணி இதை அமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே அவர் உடல்நல குறைவாலையும் வந்துட்டு இறந்து போயிடுறாரு எம்ஜிஆர் அவர்கள். ஸோ இந்த ரிக்வஸ்ட் வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பெண்டிங்லேயே இருக்குது. 87 2026 கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வந்துட்டு அது பெண்டிங்லேயே தான் இருக்குது. இதற்காக வந்துட்டு 1 இயர் சங்கம் வந்து நிறைய போராட்டங்களையும் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட சுட்டும் கூட கொண்டிருக்காங்க அந்த அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த கவர்மெண்ட். இவங்க 20% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் 2% வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன்லேயும் வந்துட்டு ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 89க்கு அப்புறம் வந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 50% வந்து ரிசர்வேஷன் இருக்கிறத வந்து டோட்டலாக 2 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிசிக்கும் எம்பிசிக்கும். பிசிக்கு வந்துட்டு 30%, எம்பிசிக்கு வந்துட்டு 20% அப்படின்னு சொல்லியும், எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 18%ம் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டையும் வந்துட்டு அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ரிசர்வேஷனை வந்துட்டு ரிவைஸ் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது 89, 91 காலகட்டத்தில் ரைஸ் பண்ணப்பட்ட அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாட்டோட மொத்த ரிசர்வேஷனே வந்துட்டு 50% தான். நீங்கள் வந்துட்டு 69%க்கு போயிட்டீங்க. உங்கள் பர்சன்டேஜை வந்துட்டு நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு இந்த ரிசர்வேஷனை வந்துட்டு கேன்சல் பண்ணுங்கள், நாங்கள் வந்து புதுசாக ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறோம், நாங்கள் வந்து ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் சொல்லி ஹைகோர்ட் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி இந்த ரிசர்வேஷனை வந்துட்டு குறைங்க, 50% கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் சொல்லணும், அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரிவிஷனை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காம அவங்க வந்து புதுசாக டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு ரிசர்வேஷன் சார்ட்டையே வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் பிசியில் வந்துட்டு 30%னா அந்த 30%ல் 26.5% ஜென்ரலுக்கும் 3.5% வந்துட்டு முஸ்லீம்ஸ்க்கும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் எம்பிசியில் கொடுக்கக்கூடிய அந்த 20%ல் வந்துட்டு 13% வந்துட்டு மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸுக்கும் 7% வந்துட்டு டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்துட்டு 18%, எஸ்டிக்கு வந்து 1%, டோட்டலாக 69% வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த எஸ்சி கேட்டகரியில் வந்துட்டு 15% வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் 3% வந்துட்டு அருந்ததியருக்கும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக போட்டு 69% ரிசர்வேஷன் ஆக்கி இதை வந்துட்டு அசம்பிளியில் ரைஸ் பண்ணி இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணி இந்த பில்லை வந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போயிட்டு அவங்க அப்ரூவலும் வாங்குறாங்க. இந்த அப்ரூவலை வாங்கிட்டு இதை ஆர்டிக்கிள் 9ல் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுறாங்க. இனிமேல் வரக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமும் வந்துட்டு இந்த ரிசர்வேஷனை குறைக்கவோ இல்லை வந்துட்டு அதிகம் பண்ணவோ வந்துட்டு முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கி அதை வந்து 9th அமெண்ட்மெண்ட் பில்லாக வந்து ஷெட்யூல் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த ரிசர்வேஷனோட ஒரு சுருக்கமான வரைவு. இதுக்கப்புறம் இவங்க ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா, இந்த 15% வந்து 1 இயர்களுக்காக மட்டுமே வேணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த பர்சன்டேஜ் வந்துட்டு எப்படி மாறும்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போதும் இதில் எந்த சாதிக்கார மக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கறதுக்கான வழிகளை வந்துட்டு அரசாங்கம் அடுத்த ஒரு ரிவிஷனில் வந்துட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதற்காக தான் வந்துட்டு
யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கவும் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இதை வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ண வச்சு இன்னும் பண்ணாமையே வச்சுருக்காங்க. இதுக்கும் வந்து ஒரு அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்குது. ஏன்னா எந்த சாதிக்கார மக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய ஓட்டை வந்துட்டு தனக்காக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது, அவங்களோட ஓட்டை வந்துட்டு வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த இந்த வேலையை பண்ணி முடிச்சாங்கன்னா இது வந்து மக்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ரிசர்வேஷனில் வந்துட்டு சரியான ஆட்களுக்கு வந்துட்டு சரியான முறையில் அவங்களுக்கு எஜுகேஷனும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த பொருளாதாரத்தை வந்துட்டு மக்களோட பொருளாதாரத்தை ரைஸ் பண்ணுறதுக்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வந்துட்டு இந்த அரசாங்கம் பண்ணாமல் இருக்காங்க. என்னைக்கு பண்ணுவாங்கன்னு தெரியலை. கூடிய சீக்கிரம் அதற்கு வேலைகளை வந்துட்டு தொடங்குவாங்கன்னு பார்ப்போம்.